வந்து children need to be happy. சந்தோஷமா செய்ற எந்த விஷயமும் அவங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், கத்துக்க முடியும். ஆனா அவங்க சந்தோஷமா பண்ணாம நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றோம். அதுதான் முக்கியமான விஷயம். இங்க இதுக்கு மேல அவேர்னஸ் நெறைய இப்போ பரவால்ல. இப்போ வந்து நெறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கு. பட் கரெக்ட்டான இடத்துல அவங்க ரூட் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்கள கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டுக்கு போங்கலோ, இல்ல வந்து கரெக்ட்டான எஜுகேட்டர் கிட்டயோ, ஒரு ஓடி தெரபிஸ்ட் கிட்டயோ கரெக்ட்டா அத ரெகுலேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இம்மீடியட்டா என்னன்னா டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு நோய் மாதிரி எடுத்துக்கிறாங்க. டிஸ்லெக்ஸியா ஒரு நோய் இல்ல. இட்ஸ் a நியூரோலாஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷனிங் தான். ஸோ இத வந்து ஒரு நோயாவும், இது வந்து என்ன என்ன பண்ண போகுது, நம்ம சைல்டு லேபிள் பண்ணிட்டா என்ன ஆகும், இந்த மாதிரி பயம் இருக்கு. ஆக்சுவலா கவர்மெண்ட் வந்து கன்செஷன் குடுக்குது. 10th ஸ்டாண்டர்ட்ல இல்ல டிஸ்லெக்ஸிக்குன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா டைம் அவங்க எழுதலாம். அதுக்கப்புறமேல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கெல்லாம் வந்து மார்க்ஸை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட 10th நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம். பட் இனிஷியலாக ஏர்லி இன்டர்வென்ஷன் இந்த சிறு வயது முதலே இதை கண்டறிஞ்சு அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிட்டே அந்த சர்டிஃபிகேட்டே வாங்க மாட்டாங்க நிறைய பேரண்ட்ஸ். ஏன்னா இது வந்து என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், அவங்க தப்பாக டிசேபிள்டுன்னு லேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்கே நிறைய இருக்குது.